ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க சுக்கிர பகவான் பயிற்சி பலன்கள். மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட யோக பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் முதல்ல பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. இந்த சுக்கிர பகவான் பயிற்சி அப்படிங்கிறது எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அப்படி பார்க்கும்போது விசுவாவசு வருடம் தை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை 5/2/2026 அன்று மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக போகிறாருங்க. அதே சமயம் மாசி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1/3/2026 வரைக்கும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய போக இருக்கிறாருங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது தை மாதத்தில் கடைசி ஒரு 8 நாட்கள் மகர ராசியிலும், மாசி மாதத்தில் முதல் 17 நாட்கள் கும்பராசியிலும் இந்த சுக்கிர பகவான் பயிற்சி செய்ய இருக்கிறாங்க. அப்படி பயிற்சி செய்யும் இந்த ஒரு காலகட்டம் மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. அப்படி பார்க்கும்போது மீன ராசி அப்படின்னுட்டாலே பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த மீனராசி. இந்த மீனராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. குரு பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஞானகாரகன், புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த மீன ராசிக்கு சுக்கிர பகவான் முதல் 8 நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாங்க. அப்போ மகர ராசியில் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மீனராசிக்கு 11ஆம் இடம். அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க? லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வந்து பயணம் செய்கிறாருங்க. சுக்கிரன் அப்படின்னாவே மீனராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதாவது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், சகோதர ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானும், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை வந்து சஞ்சாரம் செய்யும் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுக போஜனம், கீர்த்தி, பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, அன்பு, பண்பு, பாசம், பற்றுதல், அந்தஸ்து, பேரு, புகழ், பெருமை அத்தனையுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அந்த காலகட்டம் இருக்கும். மகர ராசியில் ஒரு 8 நாட்கள் வந்து பயணம் செய்யும் இந்த தை மாத காலகட்டத்தில், தை மாதம் ஒரு கடைசி 8 நாட்கள் பயணம் செய்யும் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். சுகபோஜனம் அப்படிங்கிறது என்னங்க? மிகப்பெரிய ஒரு ஆளுமை பலம். சரிங்களா? சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, திருப்தியாக இருப்பீங்க. சரிங்களா? அந்த மாதிரி வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான யோகம் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்குதுங்க. சுக்கிரன்னா யாருங்க? கலஸ்தரக்காரன். 11ஆம் இடத்துல வந்து நிற்கிறான். அப்போ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது மறுமணம், அதாவது 2வது திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய பலாபலன்கள் உங்களுக்கு அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. சரிங்களா? அப்போது உங்களுக்கு அந்த தை மாதத்தில் கடைசி ஒரு 8 நாட்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கொடுத்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அதே போல் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில், சரிங்களா, கும்பராசியில் 17 நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ அந்த 17 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அந்த 17 நாட்களும் சுகத்தையும் லாபத்தையுமே கொடுக்குறாருங்க. அப்படிங்க, சுகத்தையும் லாபத்தையுமே கொடுக்குறார். ஆக இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது, சுக்கிர பகவானுடைய பயிற்சி பலன் அப்படிங்கிறது மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கு மிக மிக ரொம்ப சாதகமாக இருக்குதுங்க. ஒரு கடுகுல கால் பாகத்தை கூட உங்களுக்கு பாதகம் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லைங்க. புது விதமான ஒரு திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புது வாகனங்களை வாங்குவீங்க, புதுமையான ஒரு வீடுகள் கட்டுவீங்க, புதுசாக ஒரு நிலம் வாங்குவீங்க, 4 இடத்துக்கு போவீங்க, 4 பக்கத்தில் வருவீங்க, 4 காசு கையில் வச்சுட்ருப்பீங்க. 40 பேர்த்துக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 25 நாட்கள் ஒரு காலகட்டமாகத்தான் இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்போ அதே சமயம் வந்து பார்க்கும்போது உங்களுடைய காலகட்டத்துக்கு இந்த சுக்கிர பகவான் பயிற்சிங்கிறது மிக துல்லியமாக சொல்லப்போனால் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆரவாரத்தையும் ஒரு அற்புதத்தையும் ஒரு அபூர்வமான ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் இருக்குது. சரிங்களா?
இந்த தருணம் அப்படிங்கிறது வந்து மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு தருணம்ங்க. நினச்சதெல்லாம் சாதிக்கலாம், குறித்ததெல்லாம் முடிக்கலாம், நம்பினதெல்லாம் நடக்கும், ஆசைப்பட்டது அத்தனையுமே அமையுங்க. உங்களுக்கு எதிரிகள் அத்தனை பேரும் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. உங்களை பார்த்து எப்படியோ இருந்தானே அப்படின்னு நினச்சோன்னெல்லாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறானே அப்படின்னு நினச்சி காட்டக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு இருக்குதுங்க. சரிங்களா? இப்போது அதே சமயம் இந்த தருணத்தில் தொழில் எப்படிங்க இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, தொழில் மிக பிரமாதமாக இருக்கும். ஒரு தொழிலுக்கு 2 தொழில் செய்வீங்க. முதலாளியாக ஒரு தொழிலும் தொழிலாளியாக ஒரு தொழிலும் செய்வீங்க. சரிங்களா? மிகப்பெரிய பலத்தை கொடுக்குங்க. சரிங்களா? தொழில் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்துட்டாலுமே இந்த காலகட்டத்தில் தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓஹோன்னு போகுங்க. வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு 2 மடங்கு லாபத்தை அதிகரிக்கும். 2 மடங்கு லாபம் அதிகரிக்கும். சரிங்களா? அதே போல் நீங்கள் வந்து பார்க்க வெளியூர் வெளிநாடு வெளிப்பிரயாணங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸை கொடுக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய தொழில் அதிபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்கும். அப்போ தொழில் சார்ந்த வகையில் உங்களுக்கு எந்த விதத்துலையுமே பாதிப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிடையாது. சரி, திருமண யோகங்கள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு திருமண பாக்கிய யோகம் அப்படிங்கிறது மீனராசி மீன அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க. நன்மைகள் நடக்கும், நல்லா இருக்கும். அதுவும் முதல் தார யோகத்தை விட மறுதார யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அமைப்பாக இருக்கும். நினச்சதுமே முடிச்சிருங்க. அதுலேயுமே வந்து பார்க்க இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை இழந்தவங்களுக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா மணிக்கணக்கில் உங்களோட திருமணம் முடியும். மணிக்கணக்கில் உங்களுடைய திருமணம் முடியக்கூடிய ஒரு நேர காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அதே போல் வந்து பார்க்கும்போது காதல் திருமண யோகம் எப்படிங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக காதல் திருமண யோகம் உங்களுக்கு வந்து பார்க்க அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்புகள் கொடுக்காது. அதை நீங்கள் அதிகமாக முயற்சிகள் எடுத்துக்க வேண்டாம். கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்வி யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், நன்மைகளை கொடுக்கும். சரிங்களா? அப்போ இது போல் இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சி 25 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தாச்சுங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். நன்றி, வணக்கம்.